இல்லாத இயேசுவை நீ மறந்து விடாத. அந்த ஐவரான தெய்வத்தை நீ மறந்து விடாத, ஏந்து விடாத. உன் வாழ்க்கையில செல்வம் வந்துட்டு உன் தொண்டெல்லாம் சுற்றி உக்காந்துருக்கோம். ஆனா செல்வம் பண்ணிட்டு ஒரு காக்கா கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கம்மா. கதை சொல்ற மாதிரியே கேளுங்க உட்காந்து. அதை சொல்லாதீங்க, ஆமேன்னு சொல்லாதீங்க. தேவட பிள்ளைகள் அதுதான் இயேசுக்கு சொல்லுங்களா? ஆகையா அவர்களை கேட்டு எதுக்காக கேட்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மனிதவர் எழுந்திருப்பான்னு சொன்னார். அதனால அவங்களை கேட்டு அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை சந்தோஷப்படுத்தி ஆண்டவர் வார்த்தையில கேட்டு சொல்ல தவிர இந்த காரியங்களை செய்யும் சொல்லுவாங்க. அடுத்தபடி என்ன சொல்ற சொல்றாரு? அந்த கிறிஸ்துவுக்குள் மனிதவனை எப்படி எழுந்து போறாங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனம் வாசிங்க. கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. கல்லறைகள் திறந்து எப்போது கல்லறை திறந்து சொன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது மாற்றதா கல்லறைகள் திறக்கப்படும். அதற்கு திறக்கப்படவே படாது. மூலிக்க நினைக்க ஒன்று கேட்டாங்க. ஐயா ஒன்று செட்டு பண்ண பாதி கீழே இருக்குது, இன்னும் எத்தனை பாதி இருக்கும்? ஆடு வரது அப்படியே இருக்க மாட்டேன். ஆனா அந்த தண்ணியில காணாம போயிடும். ஆனா அந்த ஆடு யாராலும் எடுக்க முடியாது, யாராலும் தொட முடியாது. ஏசு கிறிஸ்து வர மாட்டான். எல்லா ஆடிக்கிற சரியா இருக்கு. 1 2 இல்ல, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சரியா உள்ள இருக்குது. ஆனா ஏசு கிறிஸ்து வர மாட்டா அந்த சரியில கட்ட உயிர்ப்பிப்பான். நான் ஏசு கிறிஸ்து அது கீழே வசனம் சொல்றேன். என்ன சொல்ல பாருமா? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர்கள் காணப்பட்டார்கள். யாருக்கு காணப்படுறார்கள்? இயேசு கிறிஸ்துக்கு காணப்படுவார்கள். என்னன்னு சொன்னா அவர் பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு இங்க இடம் இல்ல, எங்க அப்பா உயிரோட பரலோகத்துல இருக்கிறாரு, அங்கதான் எனக்கு இடம் சொல்லி அங்க கொண்டு போறாங்க. ஆமே சொல்லுங்க. ஆனா தான் சொன்னாரு